வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள் நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பழிக்குமே அப்படின்னா, பழிக்காது அப்படின்னா இக்கு பழிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்பம் பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக ஒரு வெண்பாவை இடைக்காடர் சித்தர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக, இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறுனது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும், பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும்
குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். இப்போது பூராட நட்சத்திரக்காரங்க பாரப வருடம் உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தேங்க. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு லேட் ஆகிட்டு இருந்த திருமணம் டக்குன்னு கூடி வரும். அதாவது 29 வயசு 30 வயசு எப்போ திருமணம் நடக்குமா நடக்காதுன்ற கேள்விக்குறிகளை வந்தவங்களுக்கு கூட திருமணம் கூடி வந்துடும். அதாவது லேட் மேரேஜ் அப்படின்றது கூட அந்த பிரச்சனையை சால்வ் ஆகி திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடுங்க. அதாவது எனக்கு செவ்வாய் தோசை இருக்குது கல்யாணம் ஆகலை, ராகிய தோசை இருக்குன்றாங்க கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னவங்க கூட ஒரு வரன் அமைஞ்சு திருமணத்துக்கான காலகட்டங்கள் கூடி வந்துடும். அது பையன் வந்து பொண்ணை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்கிறாரு, அந்த காரணம் இந்த காரணம் இதெல்லாம் இல்லை. உங்களுக்கு இந்த பாரப வருடத்தில் திருமணம் அப்படிங்கிறது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கேரண்டியாக நடந்துடும். அதே மாதிரி காம்பவுண்ட் செவர் ப்ராப்ளம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். காம்பவுண்ட் செவர்னால் இது என்னோட அத்து, இது உன்னோட எல்லை அப்படின்னு சொன்ன பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஸோ ஒரு சுமூகமான ஒரு நிலைக்கு வரும். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டம். எதுவும் நடக்கும்னு நினைக்கணும், எதுவும் நடக்காமல் போயிடாது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எல்லா விஷயத்திலும் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு ராசிக்கு 4 சனி இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கவனம் தேவை. நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் அப்படிங்கிறது ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோயில், தஞ்சாவூர் மாவட்டம். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு இந்த பாரப வருடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 4ஆம் இடத்து சனி நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு தீய பலன்களை கையில் வச்சுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் கவனித்து தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. என்ன கவனித்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அகலக்கால் வச்சிடக்கூடாது. யாரையும் நம்பி எந்த ஒரு அமௌண்ட்டையும் கொடுத்துடக்கூடாது. எதையும் நீங்களாக ஒரு முடிவு எடுக்காமல் ஜோதிடரை அணுகி கேட்டுட்டு நீங்கள் முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய உடல்நிலையில் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம் ஜூனுக்கு பிறகு. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுக்கு, வயசானவங்களுக்கு, வயசான தாத்தா பாட்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலையில் ரொம்ப வர அக்கறை தேவை. பண விஷயத்தில் ரொம்ப பரிமாற்றத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, செட்டில்மெண்ட் ஆன பணத்துக்கு கூட பிரச்சனைகள் சொல்லலாம். செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற பணத்துக்கு கூட திருப்பி நோட்டீஸ் உங்களுக்கு விடலாம். செட்டில்மெண்ட் ஆகலை அப்படின்னு ப்ராப்ளம் பண்ணலாம். அதே மாதிரி அஜீரண கோளாறுகள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. விரைய செலவுகள், தேவையில்லாத விரைய செலவுகள் வர காத்துட்ருக்கு. அதனால் வந்து எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சரி சுப விரயங்களை நீங்கள் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். குழந்தைகள் விஷயத்தில் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நிச்சயமாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. வெளியூர் பயணங்கள், அதுவும் குறிப்பாக இரவு நேரத்துக்கான பணிக்கான பயணங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது வராகியம்மன் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி பெருமாள் வழிபாடு பண்ணலாம், காலபைரவர் வழிபாடு பண்ணலாம். இந்த தெய்வ வழிபாடுகள் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராகியை பொறுத்த வரைக்கும் சப்த கன்னிகளில் ஒரு கன்னியாக இருக்கக்கூடிய அந்த வாராகியை செவ்வாய் அல்லது சனியில் வழிபாடு செய்யணும், அல்லது புதன்கிழமையில் போய் வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உக்கிர தெய்வங்களை, காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம். காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது அதுக்கு உண்டான சனிக்கிழமைகளில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. சனிக்கிழமை காலையில் சீக்கிரமே போய், அதாவது விடியும் பொழுதில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஓட்ஸு கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதே மாதிரி பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்ற இதை பொறுத்த வரைக்கும் முட்டை கண்டிப்பாக தவிர்த்தாகணும். கார உணவுகள் நிச்சயமாக தவிர்த்தாகணும். ஸோ இந்த 2 உணவுகளையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. தனுசு ராசி இந்த பாரப வருடத்தில் நம்ம சொல்லக்கூடிய குறிப்புகள். வழிபட வேண்டிய தெய்வங்கள் இவங்க தான். வாராகியம்மன் வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காலபைரவர் வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த குறிப்பிட்ட காலங்களில் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளுடைய வழிபாடு புதன்கிழமை என்று பண்ணும்போதும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே தொழில், வேலை போன்ற விஷயங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வீடு பார்க்கணும் எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும்.